தேங்காய் பால் வச்சு ட்ரை பண்ணுற ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபி, மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பெரிய சைஸ் தேங்காய், ஒரு தேங்காய் ஃபுல்லாக பால் எடுத்து வச்சாச்சு. இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பால்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாக்கி இருக்கிற தேங்காய் பாலில் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை வேணாட்டி நீங்கள் வெல்லம்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 250 ml கப்பில் 3 கப் அளவுக்கு நம்மளுக்கு பால் கிடச்சிருக்கு. இப்போது ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனாக நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு டோட்டலாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்பட்டது. 5 to 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு தாராளமாக இருக்கும். இப்போ 2 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லா கெட்டியாகி வந்துடும். அதனால் நீங்கள் கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்ததாக இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனாக உங்களுக்கு தேவைக்கு அனுசரித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா அது சுண்டி வர ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நெய் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்செடுக்கிற ஒரு ரொம்ப ஈஸியான ஹல்வா ரெசிபி. ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா அப்பயே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே ஹல்வா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.